உலகம் முழுதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சுதா பாஸ்கரனின் நமஸ்காரங்கள். அன்றாட லைஃப்பில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கான சந்தேகங்கள் பற்றிய தெளிவுகளை தருவதற்காக உயர்திரு ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நம்மோட இருக்காங்க. வாங்க அதை பற்றின தெளிவுகளை நம்ம அவரிடமிருந்து பெறலாம். நமஸ்காரம் சார். நமச்சிவாயம்மா. ஜெய் வராகி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? அருமை அருமை, நல்லபடியா போயிட்டு சார். இப்போ அன்றாட வாழ்க்கையில பெண்கள் பல வேலைகளை எழுந்ததுல இருந்து செய்யறாங்க. எடுத்துக்காட்டா காலையில் எழுந்ததும் கோலம் போடுறதுல இருந்து தீபம் ஏத்துறது, நெத்திக்கு குங்குமம் இட்டுக்கிறது, இதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் சாங்கியம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால நன்மைகள் இருக்கா? இது உண்மைதானா? சாங்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானா இது எல்லாமே? அதை பற்றின ஒரு விளக்கம் தான். அதனால நன்மை கிடைக்குமா? அதனால் என்ன மாதிரியான நன்மைகள் வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லுங்க. அதான் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, காத்தாலேருந்து எழுந்து சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறாங்க. மேடை துடைக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறது, க்ளீன் பண்ணுறது, குளம் போடுறது, இதனால் நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? நிச்சயமா. முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஒரு நல்ல கேள்விமா. அன்பு பக்தர்களே, வீட்டில் பெண்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், அதாவது ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, பெண்கள் வீட்டின் கண்கள். ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு கூட அது உண்டு. ஒரு நாள் இருக்குது, ஒரு பூஜை பண்ணுறீங்கன்னா அதுக்கு நேத்திரன் ஜீவன் உண்டு. இப்போ உடம்பு இருந்தால் உடம்புக்கு உயிர்னு ஒன்று இருக்கணும். உயிரும் உடம்பும் இருந்தால் பார்வை இருக்கணும். வெறும் உடம்பு மட்டும் இருந்து உயிர் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை, உடம்பை தூக்கி போட்டுருவாங்க. வெறும் உயிர் மட்டும் அரூபமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. இது ரெண்டும் இருந்து பார்வையில் குருட்டாக இருந்ததுன்னா அதுவும் அந்த வாழ்க்கையும் பிரயோஜனம் இல்லை. அதை போல இதை மூன்றும் ஒன்று சேர்ந்தாதான் அந்த பிறவிக்கான குறைபாடு இல்லாத பிறவி. கூன் குருடு இன்றி பிறத்தல் வேண்டும், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது கூன் குருடு செவிடு இன்றி பிறத்தல் அரிது. ஔவையார் சொன்னது. இது நாளுக்கும் உண்டு. இப்போ இந்த முகூர்த்த நாள்லாம் குறிக்கிறாங்களே, அது எதை அடிப்படையாக கொண்டு குறிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நாளுக்கும் உயிர் உண்டு. நேத்திரன் ஜீவன் பேர். இப்போ முகூர்த்த நாள்லாம் அதை வச்சு தான் குறிப்பாங்க. அன்றைக்கி பார்வை இருக்கா, அரை பார்வை, ஒரு பார்வை இருக்குது, அரை வாழ்க்கை இருக்குது, ரெண்டு கண்ணும் உண்டு அப்படின்லாம் பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. அப்போ நேத்திரன் ஜீவன் என்பது நாளுக்கு மிக மிக முக்கியம். அந்த நேத்திரன் ஜீவன் பார்த்து தான் நல்லது கெட்டதை செய்யணும். இது நான் பல இடங்களில் பல தளத்தில் இதை நான் பதிவிட்டு இருக்கிறேன். இதில் இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக வீட்டில் செய்யக்கூடிய பெண்கள் அவங்க தான் அந்த வீட்டுக்கு கண்கள், அதாவது பார்வையாக விளங்குகிறார்கள். ஒரு வீட்டில் பெண்கள் இல்லாத வீடு, ஒரு மனிதனுக்கு உயிரும் உடம்பும் இருந்து அவனுக்கு கண்ணு தெரியலனா அது எப்படி பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையோ, அதை போல பெண்கள் இல்லாத வீடு அல்லது பெண்கள் இருந்தும் வழிபாடு இல்லாத வீடு. இப்படிங்களாம் நிறைய பொம்பளை பசங்க எக்கச்சக்கமாக படிச்சிடுறாங்க. ஃப்ரீடம். சமீபத்தில் கூட சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் பேச வேணாம்னா என்ன, நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. பெண் உரிமை, நாங்கள் அப்படி இருக்கணுமா, நாங்கள் எப்படி இருக்கணுமாலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெண்மைன்ற ஒரு புனிதம், ஐயா அவங்களை தெய்வமாக பார்க்குறோன்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த பெண்கள் ரொம்ப முக்கியம். அந்த பெண் அங்கே இருந்து அந்த பெண் வழிபாடு செய்யலைனாக்கா அந்த குடும்பத்திற்கே கண் இருக்காது, பார்வை இருக்காது, இருள் சூழ்ந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் பெண்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள். சார், பொண்ணுங்கள் இப்போ பொட்டே வைக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் தானே வழிபாடு. அதை வீட்டில் இருக்கவங்களும் யாரும் சொல்றது கிடையாது. நிச்சயமா நிச்சயமா அது தவறு அப்படிங்கிறது மக்கள் உணராம வேற இருக்காங்க. நிச்சயமா இல்லை, அதாவது
இப்போ என்னையே எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு ஸ்டிக்கர் போட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பொட்டுங்கிறது அலையக்கூடாது. ஏன் அலையக்கூடாதுன்னா இங்கே நமக்குள்ளே சொல்கிறாங்க 7 ஆதார சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து ஆக்ஞா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. இதை வந்து நெத்தி புருவத்தில் சிவபெருமான் நேத்ரே ருத்ராய நமஹா சரசே சிவாய நமஹா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நெத்தி புருவத்துக்கு இடத்துல ருத்ரன் இருக்கிறார். அந்த ருத்ரன் இங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தான் நம்ம திலகம் வைக்கிறோமே தவிர நமக்கு வச்சுக்கல. இந்த பொட்டால ஈசனேசனுக்கு அழகு கிடையாது, இந்த திலகத்தினால் எனக்கு அழகு கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய ருத்ரனுக்கு நான் திலகம் வைக்கிறேன், அதுதான் அடையாளம். இதை வந்து கண்டிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் நிச்சயமாக திலகம் விடணும். ஒரு குங்குமம் வச்சுக்கணும், அல்லது ஒரு ஸ்டிக்கர் போட்டாவது வச்சுக்கணும். நியாயமாக குங்குமம் வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஆஷா வச்சு குங்குமம் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டிக்கர் போட்டாவது வைக்கணும். இது ஆண்களும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன். அப்போது பொட்டு அவசியம் வைக்கணும். அப்படி பெண்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்றும். காலைல ஏந்துக்கிறது, ஒரு 5 மணிக்குள்ளே முன்னாடி வீட்டு வாசலை விளக்கேற்றுறது, அப்புறமா குளிச்சுட்டு வந்து வாசல் தண்ணி தெளித்து கோலம் போடுறது, சாமி ரூமில் விளக்கேற்றுறது, அதே போல் நெற்றியில் குங்குமம் இடுதல். இப்போது பெண்கள் வந்து உச்சி திலகம் இடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உச்சி திலகம்னா திருமணமான பெண்கள் குங்குமத்தை எந்த விரலால் எடுத்துக்கணும்னா இந்த மோதிர விரலால் குங்குமம் எடுக்கணும். இந்த மோதிர விரலால் குங்குமத்தை எடுத்து கிழக்கு திசை நின்று, கிழக்கு நிற்கும்போது கண்ணாடி எங்கே வேணாலும் இருக்கலாம். கண்ணாடி வந்து தெற்கு திசையில் இருக்குது, இவங்க போய் தெற்கு பக்கமாக பார்த்து பொட்டு வச்சுக்க கூடாது. அது வேற கால நேரம். தெற்கு திசையை பார்த்து பெண்கள் உச்சியில் குங்குமம் வைக்கக்கூடாது. நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரிதான், அல்லது சுமங்கலி பூஜைக்கு போனாலும் சரிதான், குலதெய்வம் கோவிலுக்கு போனாலும் சரிதான், ஒரு வீட்டில் வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறாங்க அப்போ வச்சாலும் சரிதான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வீட்டுக்காரோட போவாங்க, குங்குமம் வாங்கி அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்கார்ட்ட கொடுப்பாங்க. உடனே அவர் எடுத்து கோவில்லே உச்சியில் வச்சு விடுவார். அந்த மாதிரி செய்தாலும் சரிதான். அப்போது உச்சியில் குங்குமம் வச்சுக்கும் போது பெண் கிழக்கு திசையாக நிற்க வேண்டும், ஆண் வந்து மேற்கு திசையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆணும் பெண்ணும் கிழக்கு திசையாகவே இருந்து இவர் கழுத்தை சுற்றி அப்படி கொண்டு வந்து மேலே போட்டு வைக்கலாம். அப்போ இல்லை நீங்களே வச்சுக்கிறீங்க, வீட்டுக்காரர் வெளியூரில் வேலை செய்கிறாரு, நீங்கள் இங்கே தனியாக இருக்கீங்க, இல்லைனா வீட்டுக்காரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டை காமிக்க மாட்டார், அவர் மாட்டி இருந்து வேலைக்கு போயிடுவார், நீங்கள் குளிச்சுட்டு வந்து உச்சி திலகம் வைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும், வீட்டுக்காருக்கு 2வது தான். நீங்கள் உச்சி திலகம் வச்சுக்கிறதால வீட்டுக்காருக்கு தீர்க்கமான ஆயுள் உண்டு அப்படிங்கிறதுலாம் வேற. முதல்ல உங்களுக்கான தீர்க்கமான ஆயுள் அங்கே கிடைக்கும். அப்போது இந்த மோதிர விரலால் கிழக்கு முகமாக நின்று அந்த குங்குமத்தை எடுத்து அப்படி உச்சியில் கிழக்கு முகமாக நின்று நெத்தியில் வச்சுக்கிட்டாலும் சரிதான், உச்சியில் வச்சுக்கிட்டாலும் சரிதான், கிழக்கு திசையில் நின்று குங்குமம் இடுவீர்களே ஆனால் ஆயுள் பாவம் அதிகரிக்கும். அதையே வடக்கு திசையில் நின்று, ஒரு வடக்கு திசையில் நின்று குங்குமம் வைக்கிறீங்க, அப்போ என்ன ஆகும்னா குடும்ப வளர்ச்சி அதிகரிக்கும். மேற்கும் தெற்கும் ஆகாது. மேற்கு பக்கமாக நின்றும் குங்குமம் வச்சுக்கூடாது, தெற்கு பக்கமாக நின்றும் குங்குமம் வச்சுக்க கூடாது. இன்னும் சொல்ல போனால் தெற்கு பக்கமாக நின்று சாப்பிடக்கூட கூடாது, அது யமபாகும். அப்போது தெற்கு திசையில் நின்று குங்குமம் வச்சுக்க கூடாது. ஒன்று கிழக்கு முகமாக இருக்கணும், இல்லைன்னா வடக்கு முகமாக இருக்க வேண்டும். இப்படி வீட்டில் பெண்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு செய்கையும் ஒரு தத்துவத்தை, அந்த குடும்பத்துக்கு ஒரு வளர்ச்சியை,
உள்ளடக்கி இருக்கின்றது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்பணும். ரெண்டாவது, கடைபிடிக்கணும். அவதூறு பேசக்கூடாது. கடைபிடிப்பீர்களே ஆனால் நீங்கள் செய்யறத பார்த்துட்டு உங்கள் பசங்க செய்யும், நீங்கள் செய்யறத பார்த்துட்டு உங்கள் பக்கத்து வீட்டு அக்கா, அவங்க பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்க செய்வாங்க. அந்த பொண்ணு இட்டுக்குதுப்பா, ஏன் நாம் இட்டக்கூடாது அப்படின்னு அவங்க செய்வாங்க. அப்போ நீங்கள் திருந்தினால் உங்கள் தெரு திருந்தோம், உங்கள் தெரு திருந்தினால் உங்கள் நகர் திருந்தோம், உங்கள் நகர் திருந்தினால் உங்கள் ஊர் திருந்தோம். அப்படியே படிப்படியாக வளர்ச்சி அடையும். அதனால் பெண்கள் தான் அந்த குடும்பத்திற்கான, நாட்டினுக்கே அவங்க தான் கண்கள். இருள் சூழ்ந்த வாழ்க்கை பெண்கள் இல்லாத வாழ்க்கை. பெண்கள் இல்லாத வாழ்க்கையை இமேஜினேஷன் கூட செஞ்சு பார்க்கவே முடியாது. ஸோ குங்குமம் இடுறதுல கூட இவ்வளோ ஒரு தத்துவம் இருக்குது. கண்டிப்பாக புரியுது. நமச்சிவாயம். ஜெய் வராகி. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. அருமை சார், அருமையாக விளக்கம் தந்தீங்க. எங்களோட சந்தேகங்களுக்கான தீர்வு ரொம்ப அருமையாக தெளிவாக எங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. இது போல இன்னும் பல ஐயங்களுக்கான தீர்வுகளை உங்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். வேற ஒரு பதிவில் அடுத்து சந்திக்கலாம். நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஜெய்.